அண்ட் இப்போ வந்து எப்படி நம்ம டேட்டாஸை டெலீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அதுக்கு என்னுடைய வெப்சைட்டில் நான் டெலிட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டெலிட் ஃபோல்டருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா delete.php அண்ட் list.phpன்னு 2 ஃபைல் இருக்குது. அதுதான் இப்போ என்னோட ஸ்க்ரீனை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் என்னோட list.phpயில் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்சர்ட் டேட்டா ஆப்ஜெக்ட் டைனமிக் டேட்டா டைனமிக் டேபிள் அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இப்போ எனக்கு ரெக்கார்ட் செட் கிரியேட் பண்ணணும். நான் இன்னும் இந்த பேஜுக்கு கிரியேட் பண்ணலை. நான் என்னோட கஸ்டமர் டேபிளை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இப்போ ரெக்கார்ட் செட் கிரியேட் பண்ண தெரியும். அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் நான் வந்து ஃபஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் டேபிளில் நிறைய காலம்ஸ் இருக்குது. நான் இப்போ இந்த எல்லா நான் வந்து ஃபஸ்ட்டு 3 காலத்தை வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் மொத்தமாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டேபிள் merge cells அண்ட் இது உள்ளே இருக்கிறத இண்டிவிஜுவலாக டெலீட் பண்ணுங்கள். அண்ட் மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு டேபிள் delete columns. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த 4 காலம்ஸ் தான் இருக்குது. நான் இதையும் டெலீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து டெலிட்னு அப்படின்னா கிளிக் பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். இங்கேயும் நான் டெலிட்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைல் சேவ். அண்ட் இப்போ நான் என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸை நான் இதை வியூ பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து இப்போது டேட்டாஸ் டிஸ்பிளே ஆகுது. ஓகே ஃபைன். இப்போ இந்த டெலிட்டை கிளிக் பண்ணோன்னே இந்த பர்டிகுலர் ரோவில் இருக்க டேட்டா வந்து டெலீட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம அதை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய delete.php பேஜுக்கு போகிறேன். அண்ட் இங்கே போய்ட்டு நான் ஒரு ரெக்கார்ட் செட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அண்ட் ரெக்கார்ட் செட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இன்சர்ட் டேட்டா ஆப்ஜெக்ட் delete records. ஓகே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக் இஃப் த வேரியபிள் இஸ் டிஃபைன். இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக ப்ரைமரி கீ வேரியபிள்னு கொடுத்துருங்க. அண்ட் கனெக்ஷன் வந்து நம்மளுடைய நார்த்வின் டேட்டாபேஸ் கனெக்ஷன். கனெக்ஷன் வந்து நார்த்வின், டேபிள் வந்து கஸ்டமர். அண்ட் நம்முடைய ப்ரைமரி கீ வந்து கஸ்டமர் ஐடி. ஏன்னா நம்ம கஸ்டமர் ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து நம்ம பேசிக்காக கஸ்டமர் ஐடினே இருக்கட்டும். என்னுடைய ப்ரைமரி URL பேராமீட்டர்ஸ். அண்ட் இது டெலிட் ஆன பிறகு எங்கே போனோம் அப்படின்னா என்னுடைய list.php பேஜுக்கு போகணும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஓகே, ஏன்னா list.phpல தான் மொத்த லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ அது டெலிட் ஆகிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்ம list.phpக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் நம்முடைய delete ரெக்கார்டோடைய இன்ஃபர்மேஷன்ஸ். ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ என்னுடைய list.php ஃபைலுக்கு போகிறேன். அண்ட் இங்கே வந்து அதுக்கு முன்னாடி ஃபைல் சேவ் ஆல் preview in Firefox. அண்ட் ஸ்டில் நம்ம வந்து நம்மளுக்கு இந்த டெலிட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இன்னும் இல்லை நம்மளுக்கு. நம்ம இதை இப்போ செய்யலாம். ஜஸ்ட் minimize this window. அண்ட் இந்த delete அப்படின்ற வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து ப்ராப்பர்ட்டி பேனலில் இந்த ப்ரௌஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, லிங்க், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் வந்து delete அப்படின்ற பேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பேராமீட்டர்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி டெலீட் பண்ண போகிறோம்னா கஸ்டமர் ஐடியை பேஸ் பண்ணி டெலீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேபிளில் இருக்க கஸ்டமர் ஐடி, அதாவது நம்ம நார்த்வின் டேட்டா பேஸில் இருக்க கஸ்டமர் டேபிளை டீல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த கஸ்டமர் ஐடியை பேஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு கஸ்டமர் ஐடி தான் இருக்கும். ஸோ இந்த கஸ்டமர் ஐடியை பேஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாஸை டெலீட் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்காக நான் இங்கே கஸ்டமர் ஐடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கஸ்டமர் ஐடி. அண்ட் இதோட வேல்யூவுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த தண்டர் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் நம்மளோட ரெக்கார்ட் செட் இருக்குது. ரெக்கார்ட் செட்டில் கஸ்டமர் ஐடி அப்படின்ற இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுறேன். ஓகே கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சம் PHP கோட்ஸ் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். அண்ட் இது ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லிங்க் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். டெலிட்டில் ஃபைல் சேவ் ஆல் preview in Firefox. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு delete ஐக்கான் வந்து delete ஐக்கான் வந்து ஆக்டிவேஷனில் இருக்குது. அதில் வேர்ட்ஸ் ஜஸ்ட் நான் இப்போ இந்த கருடாவை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா delete ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ இப்படி தான் வந்து ஈஸியாக நம்ம டெலீட்டை வந்து செய்கிறது.